வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 7 திரைகள் விலக்கப்பட்டு இன்று இரண்டாவது முறையாக ஜோதி காண்பிக்கப்படுகிறது. அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். சிறப்பு செய்தியாளர் பிரேம், இந்த ஜோதி தரிசனத்துடைய சிறப்பு என்ன? வாடிய பயிரை கண்டதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் தோற்றுவித்த வடலூர் சன்மார்க்க சத்தியஞான சபையில் தற்போது தைப்பூச ஜோதி தரிசன விழா என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 153வது ஜோதி தரிசன விழா என்பது நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் இன்று காலை 6 மணிக்கு முதல் ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் தற்போது கண்டுகளித்து வழிபாடு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து 10 மணிக்கு இரண்டாவது கால ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட்ட நிலையில் கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு என 7 திரைகள் நீக்கி இந்த ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்படுகிறது. இங்கே கூடியிருந்த வள்ளலார் அன்பர்கள், பொதுமக்கள் அனைவருமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி என ஒரு மகா மந்திரத்தை ஒலித்து தற்போது வழிபாடு செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வள்ளலார் ஜோதி தரிசனை காண தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் ஒன்று திரண்டு தற்போது வடலூரில் முகாமிட்டிருக்கிறார்கள். ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் தற்போது ஒன்று கூடியிருப்பதால் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்ட எஸ்பி தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் நள்ளிரவு 10 மணிக்கும் மற்றும் நாளை காலை 5:30 மணி என 6 கால ஜோதி தரிசனம் வந்து காண்பிக்கப்படுகிறது. மக்கள் கூட்டம் என்று சாரசாரியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து மக்களை பாதுகாப்பாக ஜோதி தரிசனை கண்டுகளித்து அங்கிருந்து பேரிகார்டு அமைத்து தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாடிய பயிரை கண்டதெல்லாம் வாடினேன் என்றும் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பசிப்பினியை தீர்ப்பதற்காக இந்த சத்தியஞான சபையை உருவாக்கி இங்கு அணையா அடுப்பு ஒளிரவிட்டு அங்கு நாள்தோறும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றும் அந்த அணையா அடுப்பு இன்றும் காட்சிப்படுத்தப்பட்டு மக்களுக்கு சிறப்பு அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று ஒரு நாள் கடலூர் மாவட்டம் முழுவதும் மதுக்கடைகள் கிடையாது, இறைச்சி கடைகள் கிடையாது, விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதால் சாலை முழுவதும் அவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம்.